ஹே ஆல், இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா மட்டன் கிரேவி டேஸ்ட்டில் சோயா சங்க்ஸ் வச்சு ஒரு கிரேவி. அதுக்கு நான் பெரிய சோயா சங்க்ஸ் எடுத்து 10 to 20 மினிட்ஸ் வாட்டர் நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அடுப்பில் வடச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அது காஞ்சதும் பட்டை, கிராம்பு, மிளகு, கசகசா, ஜீரகம் இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ அது கூடவே சின்ன வெங்காயம், தக்காளி, பூண்டு, வரமிளகாலாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. இந்த முந்திரியும் தேங்காயும் நம்ம கடைசியாக தான் ஆட் பண்ண போகிறோம். இது வணங்கினதுக்கப்புறம் முந்திரி ஆட் பண்ணிவிட்டு இப்போ அது கூடவே காரத்துக்கு மிளகாத்தூள், கரம் மசாலா, மட்டன் மசாலா, மஞ்சத்தூள், கல்லுப்பு இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வணக்கி விட்டதுக்கப்புறமா கடைசியில் தேங்காய் ஆட் பண்ணி ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணி நிறுத்திக்கோங்க. அது மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கிரேவி பண்ணுறதுக்காக சோயாவை குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்தாச்சு. மறுபடியும் அடுப்பில் வடச்சட்டி வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி அது கூட காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டாச்சு. அதில் நம்ம கட் பண்ணி வச்ச சோயா சங்க்ஸையும் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு அதை தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ மறுபடியும் அதே வடச்சட்டியில் எண்ணெய் ஊற்றி நமக்கு தேவையான அளவுக்கு பெரிய வெங்காயம் நிறைய கட் பண்ணி போட்டு பச்சை மிளகா, அப்புறம் நமக்கு வறுத்து வச்ச சோயா சங்க்ஸ் இதையும் ஆட் பண்ணி வணக்கி விட்டு நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டையும் உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆட் பண்ணக்கப்புறம் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு தண்ணியை அந்த ஜார்லேயே ஊற்றிக்கோங்க. அந்த மசாலாவை வேஸ்ட் பண்ண வேணாம். இப்போ அது ஒரு 2 மினிட்ஸ் கொதி வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்ச கொத்தமல்லி தலையும் ஆட் பண்ணி நிறுத்தினா சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. இது கூட தோசை சுட்டு கொடுத்தா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி